ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போது நம்ம இந்த பீஸ் வந்து நம்ம அழகாக அருவாமல் தைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண போகிறோம். நூல் அருவாமல். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம தைக்கிறோன்ட்டா நூல் அருவவே கூடாது. அதுக்கு ஒரு ஐடியா என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், இப்படி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கணும். இப்படி ஒரு சின்ன பீஸு அப்படி மடிச்சிடணும். அந்த சின்ன பீஸு கூடிய ஒன்று எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டோமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை இப்படி தைச்சிடணும். தைச்சிட்டோமா? தைச்சிட்டோம் இல்லையா? இது இப்படியே இந்த ஊசியில் இந்த நூலோட அப்படியே இருக்கணும். டிப்ஸு, நூல் ஊசி கோத்துக்கிட்டே இருக்காமல் நூல் அருவாமே இருக்கணும்னா இப்படி ஒரு சின்ன பீஸை ஃபஸ்ட்டு தைச்சிடணும். தைச்சிட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், இப்போ நம்ம டாட்டு பிடிக்க போகிறோம். இப்போது இந்த பீஸ் வந்து நம்ம தைச்சிட்டோம். இதை நம்ம லைனிங் பீஸு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு சுத்தமாக இங்கே பாருங்கள், ஒரு ஐடியா. ஒட்டை கட் பண்ணுறோம். லைனிங் துணி, லைனிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நூல் அருவாமல் தைக்கிறதுக்கு டிப்ஸுக்கு தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ. பாருங்கள், அழகாக ஒட்டை கட் பண்ணணும். பாருங்க, கட் பண்ணியாச்சா? போட்டாச்சா? இதை அடுத்தது இந்த பாருங்கள், இந்த பீஸும் தைக்கிறது நம்ம. இப்போ இப்படி ரெண்டையும் போட்டுட்டோம். போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பாருங்க, பீஸு பாருங்க, இது யோக் பீஸுக்கு இதான் மார்க் பண்ணுறோம். யோக் பீஸு மார்க்கு பாருங்கள், இந்த சென்டரில் 2 இன்ச்சு. அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம இங்கே அர்க்காத்து பண்ணிவிடுவோம். இந்த பிரிண்ட் பீஸில் பண்ணிட்டோமா? இங்கே பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து இப்படி அடுப்பு மாதிரி ஒன்று பாருங்க. இப்போ நூல் அருவாமல் இதை நம்ம தைக்கிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பீஸ் எடுத்து நம்ம இந்த டாட்டு தைக்கிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக இங்கே பாருங்கள், ரஃப் அடிக்கிறோம்னா அப்படி திருப்பி திருப்பி அடிச்சுக்கணும். இப்போ தைச்சிட்டோம் இல்லைங்களா? தைச்சிட்டதுனால இது தைச்சிட்டு இவ்வாறு ரஃப் அடிக்கிறோன்னா மிஷின்லேயே ரஃப் அடிக்க வரலன்னா இப்படி தான் தைக்கணும். இப்போ நம்ம இந்த பீஸை அப்படி கட் பண்ணிடணும். துண்டு பீஸை திரும்ப நம்ம இந்த இடத்துல இதை கொடுக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தைச்சிடணும். தைச்சிட்டோம். இந்த பீஸை தைச்சிட்டு தான் இதை எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நூல் அருவாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தது இது 2 தையல் போடணும்னா ரஃப் அடிக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக அப்படி விட்டுருணும். அங்கே பாருங்கள், இப்போ நூலுக்கு கட் பண்ணிடணும். அப்போது நூல் அருவாது. நூல் அருவாமல் தைக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸு. பாருங்கள், சட்டையில் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். தூரமாக இருக்கா பக்கமாக இருக்கான்னு. தூரமாக இருக்குது. இப்போ இந்த இடம் பாருங்க, திரும்ப தைச்சி விட்டுருலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, நூல் அருவவே இல்லை. நம்ம ஒரு டாட்டு ஃபினிஷிங்கு. இப்போ அடுத்த டாட்டு நூல் அருவாமலே இப்போ எவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது தேவையில்லை.
இங்கே பாருங்கள் முடிய போதா, இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நூல் செலவாகும், ஆனால் ஆகிட்டு போகுது. ஆனால் நூல் அருந்து போகாமல் நமக்கு சேஃப்டியாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் அடுத்தது நீங்கள் குட்டியோண்டு பீஸாக கூட வச்சுக்கோங்க, இவ்வளோ நீளமாக கூட பீஸ் வச்சுக்க வேண்டாம். பாருங்கள் ரெண்டாவது டாட்டு பிடிச்சாச்சு. இப்போ இது பாருங்கள் இவ்வளோ நேரம் தைச்சிருக்கேன், நூல் அறுவவே இல்லை. இங்கே பாருங்கள் அதையும் தைச்சிட்டோம், டாட்டும் பிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் டாட்டு பிடிக்கிற வரலையும் நமக்கு நூல் அறுவவே இல்லை. பாருங்கள் எப்படி பிரிண்ட்டு 6 டாட்டு பிடிக்கிற வரலையும் நூலே அறுவலை. அதுக்கு காரணம் என்ன? இங்கே பாருங்கள் இவ்வளோ வேலை செஞ்சு முடிக்கிற வரலையும் நூல் அறுவலை. என்ன காரணம்? இந்த துண்டு பீஸு. இங்கே பாருங்கள் இந்த துண்டு பீஸில் எத்தனை தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், புரியுறதா? இவ்வளோ தையல் போட்டிருக்கோம் அந்த துண்டு பீஸில். நூல் அறுவாமல் இருக்கு. இன்னொரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டோமா, கண்டினியூஸாக தைக்கிறது. இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் துண்டு பீஸ் இருக்கட்டும், நூல் அறுவாமல் இருக்கு, ஷோல்டர் அடிக்கிறோம். இந்த ஷோல்டர் அடிச்சிட்டோம்னா அடுத்தது இந்த சைடு ஷோல்டரை நம்ம அடிக்கணும். இங்கே பாருங்கள் இந்த பீஸ் கீழே போகணும், இந்த பீஸ் மேலே வரணும். திரும்ப நம்ம இப்படி திருப்பி 4 சேர்த்து அடிக்கணும். இப்படி இந்த டிப்ஸை வந்து நூல் அறுவாமல் தைக்கிறது. இங்கே பாருங்கள் இப்போ நூல் அறுவாமல் இருக்குது, இதை கடைசியில் வைக்கணும். இங்கே பாருங்கள் இப்போ திரும்ப இந்த துண்டு பீஸை விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் நூல் அறுவாமல் இருக்க இப்படி சேர்த்து வச்சு இணைச்சி தைச்சிக்கணும். நூல் அறுவாமல் இருக்கிறதுக்கு டிப்ஸு இதெல்லாம் துணி தைக்கும் போது. இங்கே பாருங்கள் நான் தைச்சிட்டேன், பேக்கு பிரிண்ட்டு இணைச்சேன், அப்போ கூட நூல் அறுவலை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். சேனலை முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். ஓகேவா? பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.